திருத்தணி ரயில் நிலையத்தில் துணி வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து ரயில்வே காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மதுபோதையில் நடைபெற்ற சண்டை குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில வாலிபர் ஒருவர் பட்டா கத்தியால சிறுவர்களால் வெட்டப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில மற்றொரு வீடியோ ஒன்று நேற்று வெளியானது. குறிப்பா திருத்தணி ரயில் நிலைய நடைமேடையிலே புடவை வியாபாரி ஒருவரை தாக்குவது போலவும் மது போதையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடப்பது போலவும் அந்த வீடியோ காட்சிகள் அமைந்தது. இது தொடர்பாக தற்போது திருத்தணி ரயில் நிலைய போலீசார் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். திருத்தணி பகுதியைச் சேர்ந்த ஜமால்பாய் என்பவர் தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளான நபர் என்றும் அவரும் அவரது நண்பர் இருவரும் டாஸ்மாக் கடையில மது அருந்திவிட்டு திருத்தணி ரயில் நிலைய நடைமேடை ஒன்றில் நின்ற போது 2 நபர்களிடம் மது போதையில் பேசியதாகவும் அதில் ஒருவர் அவரை கோபத்துடன் அடித்ததாகவும் தெரிவதாகவும் அதனால் தலையில சிறிய காயம் மட்டுமே அவருக்கு ஏற்பட்டதாகவும் தாக்கிய நபர்கள் ரயிலில் பயணம் செய்ய வந்ததாகவும் தெரிய வருகிறது. இவர்கள் ரவுடிகள் அல்ல என்பது போன்று ஒரு அறிக்கையை ரயில்வே காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரை பெற்று அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டி ரயில்வே போலீசார் தொடர்பாக ஆய்வாளர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மது போதையில் ஜமால் என்பவர் ரயில் நிலையில் நின்ற போது அந்த நபர்களிடம் பேச்சு கொடுத்ததில் அதனால ஏற்பட்ட வாக்குவாதத்தின் அடிப்படையில் இந்த தகராறு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.